எங்கள் வீட்டில் பொண்ணொன்று பையனொன்று நான் தான் மூத்தவ, தம்பி இளையவ. அப்படிங்கிறனால அவள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கையிலேயே எனக்கு ஏஜ் வந்து 18 19லேயே தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருக்கையில் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்த பக்கம் வந்து வசதி இருந்தாலும் அவரோட சைக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, லேடிஸ்கிட்ட பேசினா கூட தப்பாக நினச்சிக்கக்கூடிய ஆள். அவகிட்ட பேசுகிறேன், அவன் மூலியமாக வந்து யாராவது கனெக்ட் ஆகி அங்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. ஜென்ஸுக்கிட்ட பேசினாலும் ஒரு கரை கண்டுபிடிக்கிறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 வருஷம் கொண்டு வந்தேன். மாமியார் இருந்தாங்க, மாமனார் இல்லை. மாமியாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது அதை அவங்ககிட்ட போய் பேசணும்னா 1008 தடவை யோசனை பண்ணி தான் பேசணும். எதை சொன்னாலும் பயந்துக்கிட்டு தான் சொல்லணும். அவ்வளோ வெடுக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஆள். அவங்ககிட்ட பேசுகிறதுனாலும் பயமாக தான் இருக்கும். அம்மா வீட்டுக்கும் அடிக்கடி விட மாட்டாங்க. அங்கே போனால் அவங்ககிட்ட பேசுவேன், இவங்ககிட்ட பேசுவேன், கூட வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. சரி ஒரு 2-3 வருஷம் இப்படியே வந்து லைஃப்பை கொண்டுட்டு போனேன். உண்மையாலுமே நரக வேதனையாக இருக்குங்க. யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் பேசுறதுக்கு வழி இல்லை, அம்மா வீட்டுக்கு அதிகமாக அனுப்புறதில்ல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே கொண்டு தான் என்னுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். சரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் இருக்க முடியலைன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். ஆனால் அம்மா வீட்டுக்கு வர்றது வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருப்பேன். 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே வந்திருக்கலாம். ஆனால் நாம் வந்து தம்பியோட வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேயே பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இருக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தேன். சரி தம்பி வாழ்க்கை பாதிக்குமோ அப்படின்னு ஒரு யோசனையில் தான் பயந்துக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் அவன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அதனால் அவனுடைய வாழ்க்கை வந்து செட்டில் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடையில் அம்மா வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் அவனுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. இவன் மட்டும் இப்படியே இருக்கிறா, எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், வயசும் கம்மியாக இருக்குது, ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க. சரி நான் வேறு வழி இல்லாமல் ஓகேன்ட்டேன். ஏன்னா அதுக்கிடையில் வந்து நிறைய பிரச்சனைகள், ஊர் உலகம் வந்து அதை பேச இதை பேசணும்னு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. நான் இங்கே வந்து இருந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஏகப்பட்ட பேர், எந்த ஜென்ஸுக்கிட்ட பேசினாலும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, ஒரு சின்ன பையன்கிட்ட பேசினா கூட வந்து ஒரு மாதிரி பேசுறது, அந்த மாதிரி பண்ணினாங்க. சரி மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு அலைன்ஸ் பார்த்தாங்க. எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கல 37 செகண்ட் மேரேஜ் பண்ணல, அவங்களுக்கு வந்து 52 ஆச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு குறையினா என்னை நல்லா வச்சுருந்தாங்க. ஆனால் பையனை வந்து ஹாஸ்டல் விட்டுருணும் அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா மாமியார் வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவாங்க அப்படிங்கிறதுனால அது ஒத்து வராது, ஹாஸ்டலில் விட்டுலான்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டல்லையே தான் வளர்ந்துட்டுருக்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு வந்து எங்கூட தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த குறையோடு தான் போயிட்டுருக்குது. எப்போ நம்ம பையனும் வந்து நம்ம பொண்ணு ரெண்டும் வந்து கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் போயிட்டுருக்குது. தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப்னுடைய குழந்தைய தன் கூட வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேரேஜ் பண்ணிக்க, இல்லைன்னா தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிக்காதீங்க. அதுதாங்க முதல் குழந்தை, அது மேலே பாசம் இல்லாத போயிருமா. அதுக்கு ஹாஸ்டல் விட்டு இந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கையில் எங்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க.